Lesson number 11 வேதாகமவியல் கோட்பாடுகள். Doctrine of Bibliology presenting by Reverend D. David, Gamaliel Bible College, Mumbai, India. அப்போஸ்தலர்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் என்று பொருள். இயேசுவானவர் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். இதில் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் குமாரர் யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தொலோமேயு, மத்தேயு, தோமா, யூதா, அல்பேயுவின் குமாரர் யாக்கோபு, சீமோன் மற்றும் யூதாசு ஸ்காரியோத்து அடங்குவர். வேதாகமத்தில் 12 என்ற எண் புதிய இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. கிறிஸ்தவத்தின் பிறப்பு, உயிர்த்தெழுந்த இயேசுவானவரை முதலில் பார்த்தவர் மகதலேனா மரியாள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்தான் கிறிஸ்தவத்தின் பிறப்புக்கு வழிவகுத்தது. இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களுக்கு உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து சீஷராக்குங்கள் என்று கட்டளையிட்டார். உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை உறுதிப்படுத்தியது. இயேசுவானவரின் பரமேறுதலுக்கு பின்னர் அப்போஸ்தலர்கள் அவரை கிறிஸ்து மற்றும் தேவகுமாரன் என்றும் அழைத்தார்கள். திருச்சபையின் பிறந்த நாள் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பு சீடர்களிடம் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். எருசலேமில் 120 பேரை கொண்ட இயேசுவின் சீஷர்களின் ஐக்கியம் மேல் வீட்டு அறையில் உண்டாயிற்று. பெந்தெகொஸ்தே என்னும் நாளின் போது அவர்கள் எல்லோரும் மேல் வீட்டறையில் கூடியிருக்கையில் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி பொழியப்பட்டதால் திருச்சபை உதயமானது. இந்த மேல் வீட்டு அறையானது இயேசுவானவர் நடத்திய கடைசி இராவுணவு இடமாக மட்டுமில்லாமல் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி அனுபவத்தை பெற்ற இடமுமாகும். இதுதான் முதல் திருச்சபையாகும். அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில் தங்கியிருந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார்கள். பாறை போன்ற பேதுரு, அப்போஸ்தலர்கள் தான் ஆதி திருச்சபையின் தலைவர்கள். அப்போஸ்தலர்களுக்கு பேதுரு தலைவராக இருந்து இயேசு இயக்கத்திற்கு பொறுப்பானவராக இருந்தார். இயேசுவானவர் இரட்சகராகவும் தேவனுடைய குமாரனாகவும் எல்லா மனிதர்களையும் இரட்சிப்பதற்காக பூமிக்கு வந்ததாகவும் பேதுரு போதித்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்றும் போதித்தார். ஆகவே இவருடைய போதனையால் ஒரே நாளில் சுமார் 3000 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். இவர்கள் எல்லோரும் தங்களை இயேசு இயக்கத்தினரோடு இணைத்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் ஆதி நாட்களில் யூதர்களிடையே மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயேசுதான் மேசியா என்ற போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள். அந்தியோகியா பட்டணத்தில்தான் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இது கிறிஸ்தவர்களை கேவலமாக சித்தரிக்கும்படியாக சின்ன கிறிஸ்துகள் என்று பொருள்படும்படி கூறப்பட்டது. கிறிஸ்தவ மதம் அப்போஸ்தலர்கள் ஆரம்ப கால மிஷனரிகளாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இயேசு இயக்கம் கிறிஸ்தவ மதமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. கிறிஸ்தவ மதம் படிப்படியாக சில ஆண்டுகளில் யூதேயா, கலிலேயா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பரவ ஆரம்பித்தது. ஆகவே அநேகர் யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். கிரேக்க மயத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்கள் யூதேயாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அலைந்து திரிந்து குணப்படுத்தும் ஊழியர்கள், ஆரம்ப கால கிறிஸ்தவத்தின் நற்செய்தியாளர்கள் அலைந்து திரிந்து பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை குணமாக்கி குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்கி மரித்தோரை எழுப்பி அநேகரை கவர்ந்தெழுத்தார்கள். இவர்கள் அற்புதங்களையும் குணமாக்குதலையும் வியாபாரமாக்காமல் உணவுக்கும் உடைக்கும் மக்களை சார்ந்திருந்து கிராமமாக சென்று அங்கேயே தங்கியிருந்து இயேசுவானவரை தேவகுமாரனாகவும் மேசியா என்றும் கூறி போதித்தார்கள். இப்படி சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை இயேசுவின் சீஷர்களாக ஆக்கியதால் கிறிஸ்தவம் பட்டிதொட்டி எங்கும் பரவ ஆரம்பித்தது. ரோமானிய மதம். ரோமானியர்கள் வியாழன், ஜூனோ, மினர்வா, செவ்வாய் போன்ற பல தெய்வங்களை வணங்கினர். ரோமானியர்கள் பல சடங்குகள் செய்து அவர்கள் தெய்வங்களை வணங்கினார்கள். ஆனால் அவர்களின் வழிபாட்டில் தெய்வங்களோடு உணர்வு பூர்வமான உறவுகள் இல்லாமல் இருந்தது. ஏனெனில் ரோமானிய தெய்வங்கள் கோபப்படுதல், தெய்வ குற்றம் மற்றும் தண்டனைகளை பற்றியே போதித்தது. இவை தார்மீக நெறிகளை அல்லது நம்பிக்கை செய்தியை கொடுக்கவில்லை. இயேசுவே பெரிய கடவுள். கிறிஸ்தவம் கடவுளோடு உள்ள தனிப்பட்ட உறவுகளை போதித்து நல்ல நீதி நெறிகளையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அமைதி, மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பு போன்றவற்றை போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடைபெற்ற அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் சுகமாக்குதல் போன்ற செய்திகள் ரோமானிய தெய்வங்களை விட இயேசு கிறிஸ்து சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்த்தி
மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதால் அநேக மக்கள் ரோமானிய தெய்வங்களை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். கிறிஸ்தவத்திற்கு எதிரான போராட்டம். அப்போஸ்தலர்கள் தங்கள் நேரம் முழுவதையும் நற்செய்தி பணியை பரப்புவதிலேயே செலவிட்டார்கள். இதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2 மாதத்திற்குள் சுமார் 10,000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களிடம் போதித்ததால் கைது செய்யப்பட்டார்கள். இதனால் யூதர்களின் சனகெரிப் சங்க தலைவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இதன் உச்சகட்டமாக ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். பிற இனத்தவருக்கு நற்செய்தி பணி. பிற இனத்தவர் என்பது பொதுவாக யூதர் அல்லாதவர்களை குறிப்பிடுவதாகும். பிலிப்பு எத்தியோப்பிய ராஜஸ்திரியின் மந்திரியாக இருந்தவருக்கு நற்செய்தி அறிவித்தார். இவர் யூதரை விட சற்று தாழ்வான ஆனால் பிற இனத்தவரை விட சற்று மேலான இனப்பிரிவை சார்ந்தவர். பிலிப்பின் நற்செய்தி மூலமாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவரானார். பேதுரு ரோமானிய 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்பவருக்கு நற்செய்தி அறிவித்தார். இவர்தான் பிற இனத்தைச் சேர்ந்த முதல் கிறிஸ்தவர் ஆவார். பிற இனத்தாரின் முதல் திருச்சபை. ஸ்தேவானின் படுகொலைக்கு பிறகு கிரேக்க மயத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்களை யூதேயா, சமாரியா, பெனிகேயா பகுதிகளில் இருந்து யூத மதத்தார் விரட்டி அடித்ததினால் அந்தியோகியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். இவர்களோடு சீப்புரு மற்றும் சிரேனேவைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டு நற்செய்தியை அறிவித்ததால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் கிபி 42 அந்தியோகியாவில் பேதுரு திருச்சபையை நிறுவினார். இதுதான் பிற இனத்தவர்களுக்கான முதல் திருச்சபையாகும். இதுவரைக்கும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் இப்பொழுது பிற மதங்களில் இருந்து கிறிஸ்தவர்களாகி கொண்டிருந்தார்கள். திருச்சபைக்கு சவால். துருபதேசங்கள். ஆதி திருச்சபைக்கு சவாலாக இருக்கவே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. ஆதி திருச்சபையில் முதல் 25 ஆண்டுகள் வரை புதிய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதப்படவில்லை. துருபதேசங்களின் பரவல் நம்பகமான மற்றும் அதிகாரப்பூர்வமான எழுத்துக்களை தொகுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியது. புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகமும் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எழுதப்பட்டது. யூத மத கோட்பாடுகளுக்கு எதிராக ரோமர் புத்தகம் எழுதப்பட்டது. திருச்சபையின் பிரச்சனைகள் மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் பற்றிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒன்று கொரிந்தியர் புத்தகம் எழுதப்பட்டது. யூத மத நியாயப்பிரமாண கோட்பாடுகளுக்கு எதிராக கலாத்தியர் மற்றும் பிலிப்பியர் புத்தகம் எழுதப்பட்டன. கொலோசையர் மற்றும் 1 யோவான் புத்தகங்கள் கிரேக்க ஞானவாத கொள்கைகளுக்கு எதிராக எழுதப்பட்டன. 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் புத்தகங்கள் வருங்கால காரியங்களை தெளிவுபடுத்தின. இவை யாவும் கிறிஸ்தவ சமூகத்திற்கு உண்மையான நம்பிக்கைகளை நிலைநிறுத்தவும் துருபதேசங்களை எதிர்க்கவும் ஒரு அதிகாரப்பூர்வமான வழிகாட்டியாக அமைந்தது. துருபதேசங்களும் புதிய ஏற்பாடும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி ரோமானிய பேரரசிலும் அதற்கு அப்பாலும் பரவியதால் பல சுவிசேஷகர்கள், ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் இயேசுவின் தெய்வீகத் தன்மையையும் மனித தன்மையையும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையேயான உறவு பற்றியும் தவறாக போதித்தார்கள். புதிய ஏற்பாடு துருபதேசங்களுக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்வினையாக செயல்பட்டு கிறிஸ்தவ நம்பிக்கைகளை பாதுகாத்தது. ஆதி திருச்சபையில் துருபதேசங்கள் நுழைவு. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் கடைசியாக யோவான் இறந்தவுடனேயே ஆரம்பகால திருச்சபையானது வேதாகம இறையியல் கோட்பாடுகளில் இருந்து வழிவிலகி செல்ல ஆரம்பித்தது. மேலும் கிபி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் சபையானது உறுதியான வேதாகம கோட்பாடுகளில் இருந்து வழிவிலகியதால் புறமத கோட்பாடுகள் கிறிஸ்தவத்திற்குள்ளே நுழைய ஆரம்பித்தன. புறமதத்தின் தாக்கம். ஆதி திருச்சபையில் சிதறிப்போன கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து மூலமாக இரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் 2ஆம் வருகையையும் மற்றும் நித்திய ஜீவனையும் பற்றி அறிவித்ததினால் ஆயிரக்கணக்கான புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு உறுதியான வேதாகம கோட்பாடுகளை திருச்சபையால் போதிக்க முடியவில்லை. இதனால் வேதத்தை முறையாக கற்றுக்கொள்ளாத பலரை போதகர்களாக நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவர்களில் பலர் யூதர்கள் அல்லாத புறமதத்திலிருந்து வந்தவர்கள். ஆகையால் இவர்கள் மூலமாக புறமத கோட்பாடுகள் வேதத்திற்கு புறம்பாக கிறிஸ்தவத்தில் பெரிய அளவில் ஊடுருவின. கிறிஸ்தவத்தில் புறமத வழிபாட்டு முறைகளில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே திருச்சபையில் அதிகமானோர் இருந்ததால் அவர்களுடைய பழைய மத கலாச்சாரமானது கிறிஸ்தவத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு வேதாகமமும் இல்லை. வேதாகம இறையியல் பற்றிய அறிவு குறைவாகவே இருந்தது. ஆதி திருச்சபையில் வேதாகமத்தை முறையாக கற்ற போதகர்கள் குறைவாக இருந்ததினால் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உறுதியான வேதாகம கோட்பாடுகள் போதிக்கப்படவில்லை. இதனால் பலர் இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் பழைய தெய்வங்களோடு சேர்த்து கொண்டு
புறமத வழிபாட்டு முறைகளையும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். வேதாகம கோட்பாடுகளின் தேவை. வேதாகம கோட்பாடுகள் தேவைப்பட்டதற்கான காரணங்கள் பல உள்ளன. அப்போஸ்தலர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து போதனைகளை பெற்றவர்கள். அவர்கள் திருச்சபையின் தூண்களாக இருந்தனர். அவர்களின் மறைவுக்குப் பிறகு திருச்சபையில் சரியான வழிகாட்டுதல் இல்லாத நிலை ஏற்பட்டது. கிரேக்க தத்துவம் அந்த காலகட்டத்தில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தியது. கிறிஸ்தவர்கள் சிலர் கிரேக்க தத்துவ கருத்துக்களை தங்கள் விசுவாசத்துடன் கலக்க ஆரம்பித்தனர். இது வேதாகம கோட்பாடுகளிலிருந்து விலகிச் செல்ல வழிவகுத்தது. ரோம கலாச்சாரம் மற்றும் மத நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்திற்குள் ஊடுருவ ஆரம்பித்தன. கிறிஸ்தவர்கள் சிலர் ரோம சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் தங்கள் வழிபாட்டு முறைகளில் சேர்த்துக் கொண்டனர். அந்த காலகட்டத்தில் பல தவறான போதனைகள் பரவத் தொடங்கின. குறிப்பாக ஞானவாதம், ஆரியனிசம் போன்ற கொள்கைகள் வேதாகமத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்தன. அதிகார மையத்தின் உருவாக்கம். இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள் மறைந்த பிறகு திருச்சபையில் வழிகாட்டுதல் மற்றும் தலைமைத்துவம் தேவைப்பட்டது. திருச்சபை வளர்ந்தபோது அதிகாரம் மற்றும் நிர்வாகம் தேவைப்பட்டது. இதனால் அதிகார மையங்கள் உருவாகின. இது வேதாகமத்தின் போதனைகளை விட மனிதர்களின் பாரம்பரியங்களுக்கும் அதிகாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வழிவகுத்தது. இது கிறிஸ்தவத்திற்குள் பல புறமத கோட்பாடுகள் மற்றும் சடங்குகள் நுழைய வழிவகுத்தது. இதனால் ஆதி திருச்சபையில் வேதாகம இறையியல் கோட்பாடுகளில் இருந்து விலகிச் செல்லும் போக்கு ஏற்பட்டது. இது கிறிஸ்தவத்தின் பல்வேறு பிரிவுகளின் உருவாக்கத்திற்கும் இறையியல் விவாதங்களுக்கும் வழிவகுத்தது. வேதாகம கோட்பாடு என்றால் என்ன? வேதாகம கோட்பாடுகள் என்பது வேத வசனங்களின் அடிப்படையில் திருச்சபை நம்புகிறதும் மற்றும் கற்பிப்பதுமாகும். இது கிறிஸ்தவ திருச்சபையின் வேத பண்டிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை திருச்சபையின் தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நம்பிக்கையாகும். வேதாகம கோட்பாடுகள் என்பது கடவுளை பற்றி வேதாகம சத்தியம் மற்றும் பொதுவான உண்மைகளை கோட்பாடு கூறுகின்றது. வேதாகம கோட்பாடுகளை பற்றி படிப்பதே இறையியல் கல்வியாகும். துருபதேசம் என்றால் என்ன? ஏன்? வேதாகம சத்தியத்திற்கு எதிரான தவறான போதனையே துருபதேசமாகும். இது திருச்சபைகளில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்தியை கொண்டிருப்பதால் அது சுவிசேஷத்தை பலவீனப்படுத்தி வேதாகம சத்தியத்தை வஞ்சிக்கும் திறன் கொண்டது. வேதாகம சத்தியத்திற்கு எதிராக துருபதேசம் திருச்சபையில் போதிக்கப்பட்டது ஏன்? இவர்களுக்கு வேதத்தை எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று தெரியாது. அவர்கள் வேத வசனங்களை நம்பாமல் தங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை அதிகமாக நம்பினார்கள். ஆதி திருச்சபையினர் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்திராதவர்களின் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். போதகர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு என்ற பெயரில் வேதாகமத்தில் இல்லாததை பேசியதை அப்படியே கடவுளின் வெளிப்பாடாக ஏற்றுக்கொண்டார்கள். துருபதேசங்கள் எழும்போது அதன் வேறுபாட்டை கூறும் வகையில் சரியான வேதாகம கோட்பாட்டின் ஆய்வு முக்கியமானது. வேதத்தின்படி எது சரி எது தவறு என்பதை தீர்மானிப்பது திருச்சபைக்கு அவசியமாகியது. வேதாகம கோட்பாடுகளின் வளர்ச்சி. இயேசு கிறிஸ்துவோ அல்லது அப்போஸ்தலர்களோ முழுமையாக வளர்ச்சியடைந்த வேதாகம கோட்பாடுகளை திருச்சபைக்கு விட்டுச் செல்லவில்லை. ஆதி திருச்சபை தலைவர்கள் மூலமாகத்தான் வேதாகம கோட்பாடுகள் கிபி 2-3 நூற்றாண்டுகளில் இருந்து வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. திருச்சபையில் பல்வேறு இறையியல் நம்பிக்கைகள் தோன்றியதால் இந்த சவால்கள் மாற்று விளக்கங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக திருச்சபை அதன் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த கட்டாயப்படுத்தியது. உதாரணமாக ஞானவாதம் மற்றும் ஆரியனிசம் ஆகியவை ஆரம்பகால திருச்சபை கோட்பாடுகளை உருவாக்குவதில் மிகவும் செல்வாக்கு செலுத்தின. இந்த மதவிரோத கோட்பாடுகள் எல்லாம் கடவுள், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மற்றும் இரட்சிப்பின் இயல்பு பற்றிய கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கின. இதனால் திருச்சபையானது தனது மரபு வழி நிலையை வெளிப்படுத்தவும் துருபதேசங்களை ஒழிக்கவும் வேத வசனங்களின் அடிப்படையில் எந்த ஒரு வேத வசனத்திற்கும் முரண்படாத வகையில் உறுதியான கிறிஸ்தவ கோட்பாடுகளை ஏற்படுத்தினார்கள். உறுதியான கோட்பாடுகள் பற்றி வேதாகம பார்வை. வேதாகம கோட்பாடுகள் கடவுளிடமிருந்து வந்தவை. தவறான கோட்பாட்டை கற்பிப்பவர்கள் பலர் இருப்பார்கள் என்றும் தவறான கோட்பாடுகளை பற்றி எச்சரிக்கின்றார். பிறருக்கு கற்றுக் கொடுக்க நாம் போதுமான அளவு வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கடவுள் விரும்புகிறார். கிறிஸ்துவின் கோட்பாட்டில் நாம் நிலைத்திருக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவில் இல்லை. எல்லோருக்கும் துருபதேசம் பற்றி வேதாகமம் எச்சரிக்கிறது. இறையியல். இறையியல் என்பது மத நம்பிக்கைகளின் ஆய்வாகும். இறையியல் அல்லது தியாலஜி என்ற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வந்தது. தியோஸ் என்றால் கடவுள் மற்றும் லோகோஸ் என்றால் வார்த்தை அல்லது படிப்பு என்று பொருள். எனவே
இது உண்மையில் கடவுளை பற்றிய ஆய்வு அல்லது கடவுளை பற்றிய வார்த்தைகளை படிப்பது என்று பொருள்படும். வேதாகம இறையியல் இது வேதாகமத்தின் பல்வேறு புஸ்தகங்கள் மற்றும் காலங்களில் கடவுள் வெளிப்படுத்திய இறையியல் கருத்துக்களை ஆய்வு செய்யும் ஒரு துறையாகும். வேதாகம இறையியலின் முக்கிய நோக்கங்கள். வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட காலகட்டத்தின் அரசியல், சமூக மற்றும் கலாச்சார சூழலை ஆய்வு செய்து அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து வேதாகமத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மற்றும் வாக்குறுதிகள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எவ்வாறு நிறைவேறுகின்றன என்பதை விளக்குகிறது. வேதாக இறையியலானது வேதாகமத்தின் மையக்கருத்தான இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செயலை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இது மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் காலங்காலமாக செயல்பட்ட திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. வேதாகம இறையியலானது கடவுள் படிப்படியாக தம்மை மனிதர்களுக்கு வெளிப்படுத்திய விதத்தை விளக்குகிறது. இது வேதாகமத்தை ஆழமாக புரிந்து கொள்ளவும் அதன் மூலம் கடவுளுடன் நெருங்கிய உறவை வளர்த்து கொள்ளவும் கடவுளின் மீட்பு திட்டத்தை அறிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான கருவியாகும். முறையான இறையியல் என்பது கிறிஸ்தவ வேதாகம கோட்பாடுகளின் ஒழுக்கமாகும். இது கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தில் முறையாக அறிவுபூர்வமான முறையில் விசுவாசத்தை வளர்க்க உதவும் பாடமாகும். இது சில தலைப்புகளை பற்றி வேதாகமம் என்ன கற்பிக்கிறது அல்லது கடவுள் மற்றும் அவரது படைப்பை பற்றி உண்மை என்ன போன்ற காரியங்களை விளக்குகிறது. நாம் ஏன் முறையான இறையியலை படிக்க வேண்டும்? வேதாகமத்தின் அனைத்து கோட்பாடுகளும் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறது. ஒவ்வொரு கோட்பாடுகளும் வேத வசனங்களின் அடிப்படையில் போதிக்கப்படுகிறது. இது வேதாகம உண்மைகள் யாவையும் ஒழுங்கான அமைப்பிற்குள் கொண்டு வருகிறது. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன என்பதை விளக்குவதற்கும் அதை தர்க்க ரீதியாகவும் வேத ஆதாரபூர்வமாகவும் அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்வதற்கும் உதவுகிறது. முறையான வேதாகம கோட்பாடுகள் இவை முறையே பிப்ளியாலஜி, வேத புத்தகங்களை பற்றிய படிப்பு; ப்ராப்பர் தியாலஜி, கடவுளின் குணாதிசயம் பற்றிய படிப்பு; ஏஞ்சலாலஜி, தேவதூதர்கள் பற்றிய படிப்பு; ஹமார்டியாலஜி, பாவம் பற்றிய படிப்பு; தியோலாஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல் பற்றிய படிப்பு; கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய படிப்பு; நுமெட்டாலஜி, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய படிப்பு; சோட்டீரியாலஜி, இரட்சிப்பு பற்றிய படிப்பு; எக்லீசியாலஜி, திருச்சபையை பற்றிய படிப்பு; மற்றும் எஸ்கட்டாலஜி, இறுதி காலம் பற்றிய படிப்பதாகும். வேதாகமவியல் என்றால் என்ன? பிப்ளியாலஜி என்பது கிரேக்க வார்த்தை பிப்ளோஸ் மற்றும் லோகாஸ். இது வேதாகமம் பற்றிய படிப்பதாகும். வேதாகமம் என்பது கடவுளின் வெளிப்பாடாக இருப்பதினால் புனிதம் பெறுகின்றன. இப்புத்தகங்களின் தொகுப்பு வேதாகமம் ஆகும். இது மனிதர்களின் இரட்சிப்பு பற்றி விளக்கமாக பேசுகிறது. 2 ஆசிரியர்கள். வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்டவை. ஆகவே 2 ஆசிரியர்களின் பங்களிப்பாகும். அத்தியாயம் மற்றும் வசனங்கள். வேதாகமத்தின் ஆசிரியர்கள் எழுதும்போது முதலில் அவைகளை அதிகாரங்களாகவோ அல்லது வசனங்களாகவோ பிரித்து எழுதவில்லை. ஸ்டீபன் லாங்டன் என்பவர் கிபி 1555ஆம் ஆண்டு வேதாகமத்தின் லத்தீன் பதிப்பில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் அதிகாரங்களை உருவாக்கினார். கிபி 1240ஆம் ஆண்டு ஹியூகோ என்பவர் புதிய ஏற்பாடு அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தார். கிபி 1445ஆம் ஆண்டில் ஃப்ரையர் சாண்டஸ் பங்னினி என்பவர் பழைய ஏற்பாடு அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தார். வேதாகமம் ஓர் ஆய்வு. இது 7 பகுதிகளை உள்ளடக்கியது. 1. வெளிப்படுத்துதல். கடவுளின் வெளிப்பாடுகள் என்ன? 2. ஏவப்படுதல். வேதாகமம் எவ்வாறு எழுதப்பட்டது? 3. அதிகாரம். விசுவாசத்திற்கும் நடைமுறைக்கும் வேதாகமம் கொடுக்கும் அதிகாரம் என்ன? 4. நியமனம். எவையெல்லாம் வேதாகம புஸ்தகங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டன? 5. புரிந்து கொள்ளுதல். எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? 6. உயிரோட்டம். வேதத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்ன? 7. வியாக்கியானம். எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும்? உடன்படிக்கை. கிறிஸ்து முன்னர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே பழைய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதப்பட்டன. பொதுவாக ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று பொருளாகும். பழைய ஏற்பாடானது பழைய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இது கடவுள் இஸ்ரவேல் மக்களுடன் செய்த ஒப்பந்தமாகும். இயேசுவின் பூலோக வாழ்க்கைக்கு பிறகு எழுதப்பட்டது புதிய ஏற்பாடாகும். இது புதிய உடன்படிக்கையாகும். இது எல்லா மக்களோடும் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையாகும். எரேமியா 31 முதல் 33 வரை. எவ்வித பிழையில்லாமல் வாய்மொழியாக கொடுத்த கடவுளின் வார்த்தைகள் முழு அதிகாரமும் கொண்டது.
அவற்றை வேதாகம ஆசிரியர்கள் புத்தகமாக எழுத்து வடிவத்தில் பதிவு செய்து பாதுகாத்து மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமம், நம்முடைய கரத்தில் இருக்கும் வேதாகமமானது 66 புத்தகங்களாக 40க்கும் அதிகமான ஆசிரியர்களால் சுமார் 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டுள்ளது. இதில் சுமார் 10,000த்திற்கும் அதிகமான நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் எவ்வித முரண்பாடும் காணப்படவில்லை, ஏனெனில் இதன் ஆசிரியர் ஒருவரே. வேதாகமத்தின் இலக்கிய தன்மைகள். வேதாகமத்தில் வரலாற்று கதைகள், கவிதைகள், பாடல்கள், வர்ணனைகள், தனிப்பட்ட கடிதங்கள், நினைவு காட்சிகள், சுயசரிதைகள், சட்டங்கள், தீர்க்க தரிசனங்கள், உவமைகள் போன்றவை காணப்படுகின்றன. வேதாகமத்தின் பிரிவுகள். வேதாகமம் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு ஆகும். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள புஸ்தகங்களை ஐந்தாகமம் என்றும், யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் என்றும், யோபு முதல் உன்னத பாட்டு வரை ஞான புத்தகங்கள் என்றும், ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் யோவான் வரை நற்செய்தி புத்தகங்கள் என்றும், அப்போஸ்தல நடபடிகள் வரலாற்று புத்தகம் என்றும், ரோமர் முதல் பிலேமோன் வரை பவுலின் கடிதங்கள் என்றும், எபிரேயர் முதல் யூதா வரை பொதுவான கடிதங்கள் என்றும், வெளிப்பாட்டு இலக்கியமாக வெளிப்படுத்தல் புத்தகமும் உள்ளது. வேதாகமம் பற்றிய விபரங்கள். வேதாகமமானது ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆராமைக் மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் தானியேல் மற்றும் எஸ்ராவின் சில பகுதிகள் ஆராமைக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வேதாகமம். வேதாகம நூல்கள் எவ்வாறு கையெழுத்து பிரதிகளாக படியெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தலைமுறையாக கடத்தப்பட்டன. வேதாகமமானது எழுத்து பிழையில்லாமல் கையெழுத்து பிரதிகள் மூலம் நகல் எடுக்கப்பட்டுள்ளது. இவை கற்பலகைகள், மண் ஓடுகள், தோல் சுருள்கள் மூலமாக நகல்கள் எடுக்கப்பட்டுள்ளன. முன்பு பாப்ரஸ் என்ற தாவரக்கூழ் மூலமாக காகிதம் தயாரிக்கப்பட்டு அதில் நகல் எடுக்கப்பட்டது. இப்போது கணினிகள், ஒளி மற்றும் ஒளிப்பேழைகள் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. வேதாகமத்தின் முக்கியத்துவம். இது கடவுளின் சிந்தனை, மனிதனின் நிலை, இரட்சிப்பின் வழி, பாவியின் அழிவு, நித்திய ஜீவன் பற்றி விவரிக்கின்றது. பழைய ஏற்பாடானது ஒரு இரட்சகர் வருவார் என்று கூறுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு இரட்சகராக இயேசு வந்தார் என்றும் அவர் மீண்டும் வருவார் என்றும் கூறுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் தேரவும், நற்கிரியைகளை செய்யவும், உபதேசத்திற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமானவைகள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகளே வேதாகமாகும். வேதாகம வரைமுறைகள் அல்லது பிப்ளிக்கல் கேனனைசேஷன். கடவுளால் ஏவப்பட்ட வார்த்தைகள் என்று திருச்சபை அங்கீகரித்த புஸ்தகங்களின் தொகுப்பே வேதாகமமாகும். வேதாகம தொகுக்கப்பட அடிப்படையான 5 அளவுகோல்கள். இவை அப்போஸ்தலர்களால் அல்லது கடவுளின் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டதா? வேதாகம ஆசிரியர்கள் கடவுளின் செயல்களால் உறுதிப்படுத்தப்பட்டவரா? வேதாகம ஆசிரியர்களின் செய்தி கடவுளை பற்றி கூறுகின்றதா? வேதாகம ஆசிரியரின் புஸ்தகத்தில் கடவுளின் வல்லமை இருந்ததா? வேதாகம ஆசிரியரின் புத்தகமானது கிறிஸ்தவ விசுவாசிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அளவிட்டார்கள். இந்த அளவுகோல்களை தவறிய புத்தகங்கள் தள்ளுபடி ஆகமங்கள் அல்லது எபாக்ரிஃபா என்றும், அல்லது புனைபெயர் புத்தகங்கள் அல்லது சியூடபிகிராஃபா என்றும் அழைக்கப்படுகின்றன. வேதாகம அங்கீகாரம். கிபி 90ஆம் ஆண்டு யூத மத வேதா பண்டிதர்கள் ஜாம்னியா மன்றத்தில் 39 புத்தகங்களை பழைய ஏற்பாடாக உறுதி செய்தார்கள். கிறிஸ்தவ வேத பண்டிதர்கள் கார்தேஜ் திருச்சபை மன்றத்தில் கூடி 27 புத்தகங்களை கொண்ட புதிய ஏற்பாடு புத்தகங்களை அங்கீகரித்தார்கள். பிற்காலத்தில் 1540 ஆண்டில் ட்ரிண்ட் திருச்சபை மன்றத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது 7 பழைய ஏற்பாடு 2ஆம் நிலை புத்தகங்கள் உட்பட 73 புத்தகங்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தனர். 2ஆம் நிலை திருமுகங்கள் அல்லது ஆபோகிரிப்பா அல்லது பூசடோகிராபா புத்தகங்கள் பெரும்பாலும் கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாட்டிற்கும் மற்றும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவையாகும். இப்புத்தகங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் ஒரு மனிதன் நற்செயல்கள் மூலம் இரட்சிக்கப்பட முடியும் என்பதை நியாயப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களும் இந்த புஸ்தகங்களிலிருந்து மேற்கோள் காட்டவில்லை. இதில் கடவுளின் தீர்க்கதரிசன செய்திகள் இடம்பெறவில்லை. யூத மத குருமார்கள் பழைய ஏற்பாடு வரைமுறை செய்யும் போது இவைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அநேக வரலாற்று
மற்றும் புவியியல் செய்திகளில் பிழைகளும் இறையியல் தவறுகளும் காணப்படுகின்றன. கையெழுத்து பிரதிகள். வேதாகமத்தின் மூல கையெழுத்து பிரதிகள் ஒன்று கூட தற்காலத்தில் நம்மிடம் இல்லை. ஏனெனில் அவைகள் காலத்தால் அழிந்துவிட்டன அல்லது எதிர்ப்பாளர்களால் அழிக்கப்பட்டுவிட்டன. இதனால் கையெழுத்து பிரதிகள் மட்டுமே காணப்படுகிறது. செப்டுவஜின்ட் என்ற கிரேக்க வேதாகமம். கிமு 250ஆம் ஆண்டில் வேதாகமமானது எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது 78 என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியானது உலக மொழியாக மாறிய காலகட்டத்திலே வேலை மற்றும் தொழிலின் நிமித்தமாக புலம்பெயர்ந்த மற்றும் தாய்மொழியை மறந்துவிட்ட யூத மக்களுக்காக இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. வல்கேட் என்ற ஈலத்தீன் வேதாகமம் கிபி 322ஆம் ஆண்டில் ரோம சாம்ராஜ்யமானது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் விரிவடைந்து ஈலத்தீன் மொழி உலக மொழியாக மாறத் தொடங்கியது. ஆகவே ஜெரோம் என்பவர் வேதாகமத்தை கிரேக்க மொழியிலிருந்து ஈலத்தீன் மொழியில் வெளியிட்டார். இது வல்கேட் என்று அழைக்கப்பட்டது. வில்லியம் டிண்டேல் என்பவர் இங்கிலாந்து மக்கள் தங்கள் தாய்மொழியான ஆங்கிலத்தில் வேதாகமத்தை வாசிப்பதற்காக எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகளில் இருந்து கிபி 1535ஆம் ஆண்டில் ஆங்கிலத்தில் முதன்முறையாக மொழிபெயர்த்தார். தமிழில் வேதாகமம் சீகன்பால்க் என்ற ஜெர்மானிய மிஷனரி கிபி 1714ஆம் ஆண்டில் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அவர் முன்பு வரை பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் முதல் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்திருந்தார். அவருக்கு பின்வந்த பெஞ்சமின் சூல்ச் என்பவர் கிபி 1723ஆம் ஆண்டு பழைய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். கடவுளின் வெளிப்பாடு. கடவுள் எல்லையற்றவர், ஆனால் மனிதன் வரையறுக்கப்பட்டவர் என்பதால் கடவுள் தன்னை பற்றி மனிதனிடம் வெளிப்படுத்தாத வரைக்கும் கடவுளை பற்றிய உண்மைகளை மனிதனால் ஒருபோதும் அறிய முடியாது. இதனால்தான் வேதாகமத்திற்கு வெளியே நாம் கடவுளை பற்றி மிக குறைவாகவே அறிய முடிகிறது. கடவுளை அவருடைய வெளிப்படுத்துதலினால் மட்டுமே அறிய முடியும். ஆகவேதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். மத்தேயு 11:27. கிறிஸ்தவம். கடவுள் தன்னை வெளிப்படுத்த இயற்கைகள், கனவுகள், தரிசனங்கள், வரலாறுகள் மற்றும் வேத வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தினார். கடவுளின் வெளிப்படுத்துதல் என்பதில் 2 வகைகள் உண்டு. ஒன்று சிறப்பு வெளிப்பாடு, அதாவது ஸ்பெசிபிக் ரெவலேஷன். மற்றொன்று பொது வெளிப்பாடு, அதாவது ஜெனரல் ரெவலேஷன் மூலம் கடவுள் மனித குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். சிறப்பு வெளிப்பாடு. இது மனிதர்கள் கேட்கக்கூடிய அளவில் கடவுளின் குரலானது தீர்க்கதரிசிகள் மூலம் அல்லது தேவ தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இது சிறப்பு வெளிப்பாடு ஆகும். பொது வெளிப்பாடு. கடவுள் இயற்கையின் மூலமாகவும் மனிதனின் மனசாட்சியின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 18:11-4, ரோமர் புதிய புத்தகம் 18:11-25, 18:11. கடவுள் தன்னை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாமுவேல், யோபு என்று பலருக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையால் கடவுளின் வெளிப்பாடு முழுமை அடைந்து விட்டது. எபிரேயர் 1:1-2. கடவுளின் பொது வெளிப்பாடு, அதாவது ஜெனரல் ரெவலேஷன் மூலம் ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு போதுமான சத்தியமில்லை. ஆனால் சிறப்பு வெளிப்பாடு, அதாவது ஸ்பெசிபிக் ரெவலேஷன் மூலம் மனிதர்கள் கடவுளை பற்றி அறியவும் மற்றும் இரட்சிக்கப்படவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் அதிகாரம் அல்லது பிப்ளிக்கல் ஆத்தாரிட்டி. வேதாகமமானது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அதிகாரம் கொண்டது. இந்நிலையில் நாம் கற்றுக்கொண்ட வேதாகம கோட்பாட்டிற்கு மாறாக பிளவுகளை ஏற்படுத்துபவர்களிடம் கவனமாயிருக்க வேண்டும். ரோமர் 16:17. வேதாகம சத்தியத்திற்கு எதிரான உபதேசங்கள் எல்லாம் கண்டனம் செய்யப்பட வேண்டும். தீத்து 1:7. விசுவாசிகள் சபையில் உறுப்பினர்களாவதற்கு வேதாகம கோட்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். ஆமோஸ் 3:3. வேதாகம சத்தியத்திலிருந்து எளிதில் வெளியே போய்விட முடியும் என்ற ஆபத்து உள்ளது. கலாத்தியர் 1:6-7 வரை. வேதாகம கோட்பாடுகளுக்கு கிறிஸ்தவ சபைகள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு தீமோத்தேயு 4:13-16 வரை. உபதேச கோட்பாடுகளை சபைகளில் அனுமதிக்க கூடாது. ஒரு தீமோத்தேயு 4:1 வெளிப்படுத்தின விசேஷம் 2:15. வேதாகம கோட்பாடுகளை பற்றிய அறியாமை நல்லதல்ல, அது பாவமாகும். நீதிமொழிகள் 19:2. 1 தெசலோனிக்கேயர் 4:14, 2 பேதுரு 3:5. தவறான கோட்பாடு பயனற்றது மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஆபத்தானது. எபேசியர் 4:14, எபிரேயர் 13:9. பொய்யான உலகில் நாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4:1 உறுதியான வேதாகம கோட்பாட்டின் முடிவு ஆரோக்கியமான வாழ்வாகும். 1 தீமோத்தேயு 4:16. வேதாகம ஆதாரமற்ற கோட்பாடுகளின் முடிவு அழிவாகும். யூதா 1:4.
எந்த ஒரு தனிநபர்களின் வெளிப்பாடும், அதாவது பர்சனல் ரெவலேஷன், வேதாகமத்திற்கு முரண்பாடு கொண்டதாக இருக்குமேயானால் அது உபதேசமே. கடவுளின் வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டின் இறுதி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்துடன் கடவுளின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது. எபிரேயர் 1:1 முதல் 2 வேதாகமமானது முழுமையானது, குறைவற்றது, போதுமானது, உறுதியானது மற்றும் அதிகாரப்பூர்வமானது. யூதா 3, வெளிப்படுத்தல் 22:18. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லோரும் நமக்கு கூறப்படும் அனைத்து தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களையும் வேதவசனங்களுடன் சோதித்து பொய்யான தீர்க்கதரிசிகளை முற்றிலும் நிராகரிக்க வேண்டும். 1 யோவா 4:1. 1 கொரிந்தியர் 14:29. இதுவே ஆரோக்கியமான கிறிஸ்தவமாகும். பிழையின்மை தன்மை. வேதாகமம் முற்றிலும் நம்பத்தக்கது. இதில் எந்த பிழையும் இல்லை. இது கடவுளுடைய வார்த்தையாகும். ஆகவே அது கடவுளின் முழு அதிகாரத்தையும் கொண்டுள்ளது. வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனமும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அழைப்பு விடுகிறது. தவறின்மை தன்மை. வேதாகமத்தில் எந்த ஒரு இறையியல் பிழையும் இல்லை. எல்லா உண்மைகளையும் நாம் காணும்போது அவற்றின் மூல பிரதிகளில் உள்ள வேத வாக்கியங்கள் மற்றும் அவைகளை சரியாக விளக்கம் கொடுக்கும் போது உண்மையை விளங்க பண்ணுகிறது. வேதாகமத்தின் நம்பகத்தன்மை மற்றும் பிழையற்ற தன்மை. வேதாகமம் உண்மையானது, சரியானது. கடவுளின் கட்டளைகளும் சட்டங்களும் உண்மைதான். கடவுளின் வார்த்தை சத்திய வார்த்தையாகும். வேதாகமம் என்பது கடவுளுடைய வார்த்தையையும் மற்றும் திருச்சபையின் மேல் உச்ச அதிகாரமும் கொண்டது ஆகும். இதில் பிழை இல்லை, மேலும் நம்பகத்தன்மையும் கொண்டது. நாம் வேதத்தின் அதிகாரத்தை மறுத்தால் நாம் கடவுளாக மாறிவிடுவோம். கடவுள் சொன்ன எந்த வசனத்தையும் நம்ப மாட்டோம். நம்முடைய சொந்த அறிவினால் மனிதர்களுடைய எண்ணங்களை கடவுளின் வார்த்தையை விட மேலானதாக ஆக்குவோம். வேதாகமம் சிறிய காரியங்களில் மட்டுமல்ல, கோட்பாடுகளும் தவறானது என்று கூறுவோம். முடிவு என்ன? வேதாகமம் நம்பத்தக்கது, அது பிழை இல்லாதது. ஆனால் கைப்பிரதி நகல்கள் எடுக்கும்போது அறியாமையினால் பிழை ஏற்பட்டது உண்டு. மற்றபடி வேண்டுமென்றே அல்லது துணிகரமாக எந்த ஒரு இடைச்செருகளும் செய்யப்பட்டது கிடையாது. ஏனெனில் வேதாகமம் கடவுளின் வெளிப்பாடும் கடவுளின் வார்த்தையும் ஆகும். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல். வேதாகமமானது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்டது. கடவுளின் மேற்பார்வையில் தேவ மனிதர்கள் அவர்களின் சுய நினைவோடு சொந்த உரைநடை முறையில் எழுதினார்கள். இப்படியாக கடவுளின் வார்த்தை முழுமையாகவும் இறுதியாகவும் நிறைவு பெற்றது. கடவுளின் ஏவுதல். கடவுள் வேதாகம எழுத்தாளர்களின் ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி மற்றும் திறமைகளை பயன்படுத்தி ஏவினார். ஆகவே அவர்கள் எழுதியது பிழையில்லாமல் சரியாக இருந்தது. வேதாகம ஆசிரியர்கள் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டதால் எழுதினார்கள். ஆசிரியர்கள் தங்கள் செய்திக்கு தெய்வீக உத்வேகம் என்று கூறும் பல பகுதிகள் வேதாகமத்தில் உள்ளன. சகரியா 7:9. வேதாகம ஆசிரியர்களின் ஆளுமை தன்மையும் மற்றும் அவர்கள் உரைநடையும் வேதாகமத்தில் பிரதிபலிக்கின்றன. ஆயினும் அது வேத வசனங்களின் தரத்தையும் வேதாகம அதிகாரத்தை குறைக்கவில்லை. கடவுள் வேத வசனங்களை ஏவ செயல்பட்ட முறைகள். நேரடி பேச்சு. கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாமுவேல், மோசே போன்றவர்களிடம் நேரடியாக பேசினார். தீர்க்கதரிசன பேச்சு. கர்த்தர் உரைப்பது என்னவென்றால் என்று தீர்க்கதரிசிகள் கூறினார்கள். எழுதப்பட்ட வார்த்தைகள். கர்த்தர் தாம் கூறியதை ஒரு புஸ்தகத்தில் எழுத சொன்னார். இப்படியாக கடவுள் பல வழிமுறைகளை பயன்படுத்தி ஏவியுள்ளார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஆன்மீக வெளிச்சத்தில் வேத வசனங்களை பற்றிய முழுமையான புரிதலை பெறுகிறோம். இது இலுமினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஆன்மீக வெளிச்சம் இல்லாமல் வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளின் காரியங்களை காண முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம் ஆன்மீக கண்கள் குருடாகிவிட்டான். 2 கொரிந்தியர் 4:4. பிரகாசிப்பிக்கும் கோட்பாடுகள் அல்லது இலுமினேஷன் தியரி. முதலாவது, இது 100% இயற்கையானது. எப்படியெனில் பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையான சிலருக்கு வேதாகமத்தை எழுத ஏவினார். இது 100% தேவ மனிதர்களின் பங்களிப்பாகும். இரண்டாவது, இது 50% இயற்கையானது. வேதாகம கோட்பாடுகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது. இதில் 50% கடவுளின் பங்கும் 50% மனிதர்களின் பங்களிப்பும் உள்ளது. இவற்றில் வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் காரியங்கள் சேர்க்கப்படவில்லை, ஏனெனில் இவைகள் கடவுளின் நோக்கத்திற்கு பொருத்தமற்றவை. வேதாகமம் இறையியல் நோக்கத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவது, இது 90% இயற்கைக்கு அப்பாற்பட்டது. வேதாகமத்தின் சில பகுதிகள் மற்ற பகுதிகளை விட அதிகமாக ஏவப்பட்டவைகளாகும்.
உதாரணமாக 6 நாட்களில் இவ்வுலகத்தின் படைப்பானது வழக்கு மொழிக்கு இடமளிக்கும் வகையில் இறையியல் நோக்கத்தோடு பாடப்பட்ட பாடலாகும். இதில் 90% கடவுளின் பங்களிப்பும் 10% மனிதனின் பங்களிப்பும் உள்ளது. 4வது இயந்திரத்தனமான கட்டளை. இதில் கடவுள் மனிதர்களின் கைகளை பயன்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை எழுத பயன்படுத்தியுள்ளார். தானியேல் 12:4. இதில் 100% கடவுளின் பங்களிப்பு உள்ளது. வேதாகமத்தின் எழுத்தும் இயக்கமும் தேவ ஆவியானவர் தேவ மனிதர்களை ஏவி பிழையில்லாமல் வேத வசனங்களை எழுதினார். இதில் 100% கடவுளின் பங்களிப்பும் 100% மனிதர்களின் பங்களிப்பும் உள்ளது. ஆகவேதான் வேதாகமத்திற்கு 2 ஆசிரியர்கள் என்று கூறுகின்றோம். இன்றைய கிறிஸ்தவம். இன்று பல கிறிஸ்தவர்கள் வேதாகம சத்தியத்திலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படியெனில் பலர் கடவுளுடனான தங்களின் தனிப்பட்ட உரையாடல்கள், தரிசனங்கள், கனவுகள் மற்றும் சொப்பனங்கள் போன்ற காரியங்கள் மூலம் வேதாகம சத்தியத்திற்கு முரண்பாடாக போதிக்கிறார்கள். இது புதிய வெளிப்பாடுகளுக்காக வேதாகமத்தை தாண்டி பார்க்க வைத்து நம்மிடம் இருக்கும் வேதாகம அதிகாரத்தை குறைக்கின்றது. தனிப்பட்ட வெளிப்பாட்டு அல்லது பர்சனல் ரெவலேஷன். இன்றைய கிறிஸ்தவத்தில் தனிப்பட்ட வெளிப்பாட்டாளர்கள் எல்லோரும் வேதாகமத்தின் வரைமுறை, அதாவது பிப்ளிக்கல் கேனனைசேஷன் இன்னமும் மூடப்படவில்லை என்றும் கடவுள் இன்னும் வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று போதிக்கின்றார்கள். இத்தகைய வேத முரண்பாடான வெளிப்பாடுகள் எல்லாம் தவறான மற்றும் ஆபத்தான வேத வியாக்கியானத்தை கொடுக்கும். இதில் ஆவிக்குரிய மோசடித்தனமும் பிழையான இறையியல் சத்தியமும் ஆகும். வேதாகம அதிகாரம் அல்லது பிப்ளிக்கல் அத்தாரிட்டி. ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு வேதாகமத்தில் அனைத்து சத்தியங்களும் உள்ளது. இந்நிலையில் நமக்கு கிடைக்கும் தனி வெளிப்பாட்டை, அதாவது பர்சனல் ரெவலேஷன் வேதாகமத்தின் சம அதிகாரம் கொண்டது என்று கூறுவது வேதாகமத்தின் புனிதத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்ட நித்திய வார்த்தைகளுக்கு இணையாகாது. மத்தேயு 5:18. வேதாகமத்தின் புனிதமான தனித்துவத்தை நாம் திசை திருப்பினால் கடவுளின் சத்தத்தை மனிதனின் சத்தத்திலிருந்து வேறுபடுத்துவதற்கான வழி நமக்கு இருக்காது. இதன் விளைவாக வெளிப்பாடு என்ற பெயரில் எவரும் எதையும் கடவுளின் வார்த்தை என்று கூற துணித்து விடுவார்கள். அதை மறுக்க யாருக்கும் உரிமை இருக்காது. இன்றைய கிறிஸ்தவமானது அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது கசப்பான உண்மையாகும். வேதாகம வரைமுறை அல்லது பிப்ளிக்கல் கேனனைசேஷன். ஆதி திருச்சபையானது அப்போஸ்தலர்கள் அல்லது அவர்களோடு நெருக்கமான தொடர்புடையவர்கள் எழுதிய புத்தகங்கள், கோட்பாடுகள் மற்றும் அதிகாரபூர்வமாக எந்தெந்த வேத புஸ்தகங்களை ஆதி திருச்சபைகள் பயன்படுத்தியது என்பதன் அடிப்படையில் வேதாகமம் வரைமுறை செய்யப்பட்டது. கடவுள் அனைவருக்கும் ஒரு முறை வெளிப்படுத்தியுள்ளார். அவருடைய வார்த்தைகள் அன்று முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மேலே ஒன்றும் குறைக்கவும் கூடாது அல்லது கூட்டவும் கூடாது. உபாகமம் 4:2, வெளிப்படுத்தல் 22:18-19. முற்றுப்பெற்ற வேதாகம வரைமுறை. கிபி 4ஆம் நூற்றாண்டில் நடந்த ஆதி திருச்சபை சபை மன்றமானது வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்தி அதை திருச்சபைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக்கியது. வேத வரைமுறையானது கடவுள் செய்த ஆச்சரியமான அற்புதமாகும். வேதாகம வரைமுறை என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தை மதிப்பிடும் அளவுகோலாகும். இதில் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் விசுவாச வாழ்விற்கு போதுமானது. முழுமையான சத்தியம். வேதாகம வரைமுறைகள் ஆதி திருச்சபையால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது. இது மனு மக்களை இரட்சிப்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட சிறப்பு வெளிப்பாடு அல்லது ஸ்பெசிபிக் ரெவலேஷன் ஆகும். வேதாகமம் முற்று பெற்றது என்பது மூடிய சத்திய அமைப்பை குறிக்கிறது, அதாவது க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் ட்ரூத். இதனால் வேதாகமத்திற்கு வெளியே புதிய வெளிப்பாடுகள் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்று கூறினாலும் அதை நிரூபிப்பது கடினம். இது ஆவிக்குரிய ஏமாற்றுத்தனத்திற்கு வழிவகுக்கும். பகுத்தறிவாதிகள் அல்லது ரேஷனலிஸ்ட்ஸ், இவர்களுடைய பார்வையில் வேதாகமமானது தெய்வீக வெளிப்பாடு அல்ல, அறிவு சார்ந்த நிலை மட்டுமே பிரதானம் என்கின்றார்கள். அப்படியே வேதாகமத்தில் தெய்வீக வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் மனித அறிவே அந்த வெளிப்பாட்டின் நிலையை தீர்ப்பு செய்யும் நீதிபதி என்கிறார்கள் ஆதரவாளர்கள், லிபரல் தியோலோஜியன்ஸ் மற்றும் கிறிஸ்டியன் சயின்ஸ் குழுவினர். ரோமன் கத்தோலிக்கம். வேதாகமம் என்பது திருச்சபையின் தயாரிப்பாகும். ஆகவே வேதாகமம் தான் 100% அதிகாரம் கொண்டது என்பது ஏற்புடையதல்ல. மாறாக திருச்சபையின் பாரம்பரியத்திலும் கடவுளின் சத்தியம் இருக்கிறது. ஆகவே திருச்சபையின் பாரம்பரியமும் வேதாகமத்திற்கு நிகராக அதிகாரம் கொண்டது என்கின்றார்கள். அதாவது வேதாகமம் 50%,
பாரம்பரியம் 50% என்ற நிலைப்பாடாகும். ஞானவாதகாரர்கள் அல்லது மித்திசிஸ்ட் தெய்வீக வெளிப்பாடானது வேதாகமத்தோடு முடிவு பெறவில்லை, ஆனால் அதையும் தாண்டியது என்கின்றார்கள். இது ஒருவரின் தனிப்பட்ட வெளிப்பாடானது வேதாகமத்தை விட அதிக அதிகாரம் கொண்டதாக கருதுகின்றார்கள் ஆதரவாளர்கள். பல பெந்தெகோஸ்தே மற்றும் கரிஸ்மாட்டிக் திருச்சபைகள், ஆனால் அனைத்தும் அல்ல, புதிய பாரம்பரியம் அல்லது நியோ ஆர்த்தடாக்சி, இவர்கள் கருத்துப்படி வேதாகமம் என்பது முழுவதும் கடவுளின் வார்த்தைகள் அல்ல, ஆனால் அதில் கடவுளின் வார்த்தைகளும் காணப்படுகிறது. ஏனெனில் வேதாகமத்தில் குறைகளும் பிழைகளும் உண்டு, ஆகவே வேதாகமம் குறைவுள்ளது. மேலும் எப்போது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமாக சந்திக்கப்படுகின்றதோ அப்போதுதான் வேதாகமம் அதிகாரப்பூர்வமாகிறது என்கின்றார்கள். வேதாகமத்தையும் திரித்துவ தேவனையும் குறைத்து மதிப்பிடும் கிறிஸ்தவ திருச்சபைகள், வேதாகமம் மட்டுமே முழு அதிகாரம் கொண்டது அல்ல, மாறாக குறிப்பிட்ட கிறிஸ்தவ தலைவர்களின் எழுத்துக்களும் வேதாகமத்திற்கு நிகரானவை, அவைகளும் முழு அதிகாரம் கொண்டவை என்கின்றார்கள். ஆதரவாளர்கள் மோர்மோனிசம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ஸ், ஜெகோவாஸ் விட்னஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பாரம்பரிய திருச்சபைகள் அல்லது ஆர்த்தடாக்சி சர்ச்சஸ் வேதாகமம் மட்டுமே கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் அதிகாரம் கொண்டது என்று கூறுகின்றார்கள். வேதாகமம் குறைவில்லாதது மற்றும் பிழையில்லாதது. வேதாகமத்திற்கு வெளியே எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. சங்கீதம் 19:7. முடிவு என்ன? பகுத்தறிவாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனெனில் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. தனிப்பட்ட வெளிப்பாட்டுக்காரர்களை பொறுத்தவரை நாம் அனுபவத்தால் வேதாகமத்தின் உண்மைகளை தீர்மானிக்க முடியாது. நம்முடைய அனுபவங்கள் யாவும் நம்முடைய அறிவுக்கும் தத்துவங்கள் மற்றும் புரிந்து கொள்ளுதலுக்கும் உட்பட்டது. 2 பேதுரு 3:14. நம்முடைய எல்லா அனுபவங்களும் வேதாகமத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும். ரோமன் கத்தோலிக்கத்தை பொறுத்தவரை வேதாகமத்தின் சத்தியத்தை தீர்மானிப்பது திருச்சபை அல்ல, மாறாக வேதாகமம் திருச்சபையை சரியான பாதையில் நடத்த உதவுகிறது. புதிய பாரம்பரியத்தை பொறுத்தவரை வேதாகமத்தில் கடவுளின் வார்த்தை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு வரை ஒரு மனிதனுக்கு கடவுளோடு உள்ள தனித்துவமான சந்திப்பு அர்த்தமற்றதாக இருக்கும். வேதாகமத்தையும் திரித்துவ தேவனையும் குறைத்து மதிப்பிடும் கிறிஸ்தவ சபைகளை பொறுத்தவரையில் வேதாகமத்துடன் வேறு எந்த ஒரு நபரின் எழுத்தும் வேதாகமத்திற்கு நிகரான அதிகாரம் கொண்டது என்பது கள்ள தீர்க்கதரிசிகளின் எழுத்து ஆகும். பாரம்பரிய திருச்சபைகளை பொறுத்தவரை வேதத்திலிருந்துதான் உலகத்தை பார்க்க வேண்டும் என்றும் வேதாகமமே கிறிஸ்தவர்களுக்கு அதிகாரம் என்றும் இதற்கு மிஞ்சியது உபதேசம் என்று கூறுகின்றது. இதுவே வேதாகம சத்தியமும் ஆகும்.